ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான வத்த குழம்பு. மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான குழம்பாக இருக்குங்க. நல்லா சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வத்த குழம்பு நல்லா பர்ஃபெக்டாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்யும்போது நல்லா வீடே மணக்கிற கமகம வாசனையோட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பர்ஃபெக்டாக பக்குவமாக நம்ம இந்த வத்த குழம்பு செய்யும்போது அது கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் கெடாதுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எங்கள் வீட்டோட லஞ்சு நல்ல சுட சுட சாதத்தோட வத்த குழம்பு கூட வத்த குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனான சைடிஷான அப்பளம், ரசம், நல்ல ஒரு முருங்கைக்கீரை பொரியல், ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எங்கள் வீட்டோடைய லஞ்சு. இப்போ நல்ல சுவையான நல்ல கமகமன்னு வாசனையோட நல்லா சூப்பராக வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக புளி ஊற வைக்கிறேன். அதாவது ஒரு சின்ன எலும்பிச்சம்பழ சைஸ் புளியை எடுத்து அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடித்து வச்சுருக்கிறேன். ஸோ புளி கரைசல் ரெடியாக இருக்குது. அடுத்தது மசாலா வறுத்து அரைக்கணும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ வறுத்துட்டே என்னென்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து விட்டுறணும். அடுத்தது 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த புளிக்குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் வெந்தயம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்து நல்லா பொரிஞ்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும். ஸோ இது நல்லா 1-2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் மிளகாய் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு 5 to 6 வரமிளகாய், 2 காஷ்மீரி சில்லி கலருக்கு வேண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மொத்தமாக ஒரு 7-8 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஆற விட்டு கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் வதக்கி அதோடவே சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இங்கே அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. இதுலேயே நான் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வதக்கிக்க போகிறேன். ஸோ இங்கே நான் இப்போ 12 to 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு இது இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா வதக்கிடலாம். நல்லா கலர் மாதிரி வதங்கணும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு நல்லா இப்படி பருப்பருன்னு பொடிச்சு வச்சுருக்கிற இந்த மசாலாவோட வதக்கின வெங்காயம், தக்காளி, பூண்டும் சேர்த்து அரைக்கும்போது நல்லா அந்த மசாலா சூப்பராக கமகமன் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாளித்து நம்ம குழம்பு செய்யும்போது அருமையாக வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது குழம்பு. ஸோ இங்கே வறுத்த மசாலாவோட அந்த வதக்கின வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்படி அரைச்சி வச்சிடலாம். ஸோ இங்கே மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது குழம்பு தாளிச்சிடலாம். ஸோ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு நம்ம குழம்பு தாளிக்கும் போது தான் வத்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு வத்த குழம்புக்கு வெந்தயத்தோட வாசனை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணிடுது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பூண்டு, வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஒரு 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி சேர்த்து வதக்கிக்கலாம்.
இப்போ கரைச்சி வச்ச புளி, அதாவது ஒரு சின்ன எலும்பிச்சம்பழ சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்து வடித்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்து விட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுவோம். இந்த புளிக்கரைசல் வந்து நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புளிக்கரைசல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அந்த குழம்பு வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கணும். பச்சை வாசனை போய் நல்லா குழம்பு வாசனை வர வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வத்தல் வேணுமோ அதை வந்து வறுத்து சேர்த்திக்கலாம். நம்ம வந்து மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், வேறு எந்த வத்தல் வேணாலும் வறுத்து நம்மளுக்கு இஷ்டப்படி வத்த குழம்புல சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து சுண்ட வத்தல் எடுத்துருக்கிறேன், ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து நான் வந்து குழம்புல சேர்த்திக்க போகிறேன். இந்த சுண்ட வத்தலில் நல்லா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த சுண்ட வத்தல் ஒரு சிறு கசப்போடு இருக்கும், பட் அது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. வயிற்றில் இருக்க பூச்சிகளை நீக்கிறதுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ரொம்ப நல்லது. நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த சுண்ட வத்தலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ ரெகுலர் இன்டர்வலில் இந்த சுண்டக்காய் வத்தலெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்படி இந்த வத்த குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா வந்து வத்தலை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. நல்லா அது பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. ஸோ இப்போ எடுத்து வச்சிடலாம். ஸோ மொத்தமாக எல்லா சுண்டைக்காயும் வந்து வறுத்துட்டோம். இதை வந்து இன்னைக்கு குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கமகமன்னு வாசனை வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த சுண்ட வத்தல்களை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 7-8 நிமிஷம் நல்ல ஒரு மிதமான தீயில் நம்ம கொதிக்கிறதுக்கு விட்டு இறக்குனா அந்த குழம்பு வந்து நல்லா சுண்டி நல்லா அந்த கரெக்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்க பிடிக்கும் இந்த புளிக்குழம்பு வத்த குழம்புலலாம். ஸோ பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க, அதனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு சிலர் அப்படியே வெள்ளம்லாம் சேர்த்தாமே செய்வாங்க. எனக்கு வெல்லம் வேண்டாம், ஜாகரி நான் ஆட் பண்ணலை. எனக்கு இந்த புளிக்காரம்லாம் இப்படியே இருக்கணும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் அப்படியே விட்டுறேன். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சதுக்கப்புறம் சூப்பராக குழம்பு திக்காயி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஜம்முன்னு குழம்பு நல்லா கமகமான வாசனையோட ரொம்ப சுவையான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இது சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்படி மசாலாலாம் வறுத்து அரைச்சி பக்குவமாக இந்த வத்த குழம்பு செய்யும்போது ரொம்பவுமே சுவையாக இருக்குங்க. இங்கே புளி சேர்த்துருக்குறோம், தேங்காய் சேர்க்கலை. ஸோ கண்டிப்பாக வந்து கெடாது. நல்லாவே ஒரு வாரம் வரைக்கும் இது வந்து தாங்கும். நல்லா வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து அப்பப்போ எடுத்துக்கலாம். நல்ல சூடாக சாதத்தோட வத்த குழம்பு, அப்பளம், பொரியலோடு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.